கிட்ட வாங்கணும் அருள், நம்ம சத்யா கிட்ட வாங்கணும் பொருள். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கடல் யாத்ரிகன் விலாக்ஸ். ஒன்றும் இல்லை, யூடியூப் முதலாளி வீரவாகு வந்து எதுவும் ஆடு கொடுக்குறதில்ல, வியூஸ் எதுவுமே இல்லை. சரி, அதனால தான் தனக்குத்தானே நானே ஒரு ஆடு ஒன்று போட்டுக்கிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் வந்து யூரோப் எல்லாத்தையும் தாண்டி கடந்து கனடா வந்தாச்சு. கனடாவில் இது எந்த இடம்னா வந்து நியூ ஃபவுண்ட்லேண்டுங்கிற ஒரு ஐலாண்டு. இது அட்லாண்டிக் கடல்லேருந்து என்ட்ரன்ஸ் வந்தோம்னா நம்ம இதான் ஃபஸ்ட்டு வரும், நியூ ஃபவுண்ட்லேண்டு. இதை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியில் இங்கே வந்து சும்மா கற்றுக்கிட்டேன், அதை அப்படியே உங்கள்கிட்ட வந்து அப்படியே சமர்ப்பிக்கிறேன். நியூ ஃபவுண்ட்லேண்ட் வந்து 1907 ஏழுலேருந்து வந்து நம்ம இங்கிலாண்டில் தான் இருந்துச்சு. ஃப்ரெஞ்சுக்கு இது இங்கிலாந்து காலனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 1950க்கு அப்புறம் தான் வந்து இதில் வந்து ப்ரொவின்ஸாக ஜாயின் ஆணுச்சு. இதில் வந்து கனடாவில் வந்து இதோட என்ன சிறப்பு என்னென்னா வந்து இது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து கலர்ஃபுல்லு தான். சும்மா நிப்பான் பெயிண்ட்ஸில் அடித்தாப்புல தான் ஃபுல்லாகவே கலராக தான் இருக்கும். எல்லா வீடு ஷாப்பு எல்லாமே அப்படியே கலராக தான் இருக்கும். அப்படியே அந்த ஃபுல்லாகவே ஒரு கலர்ஃபுல் தான் வீடு ஷாப்பு, அந்த தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அத்தோடையும் சேர்த்து வந்து இப்போ வந்து வின்டர் சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதனாலே கொஞ்சம் அந்த ஐஸ் ஃபாலிங்கு அதெல்லாம் இருக்கும். அந்த 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 என்ன சொல்கிறது, மேப்பிள் ஸ்ட்ரீயா அது இன்னும் நான் பார்க்கல. இன்னமும் இப்போ கனடாவில் அதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது இன்னும் நான் பார்க்கல. வீடெல்லாம் பாருங்களேன், எல்லாம் ஃபுல்லாகவே கலர்ஃபுல் தான். எல்லாம் எனக்கே வித்தியாசம். காரு பார்த்தீங்கன்னா காரும் பார்த்தா பளிச்சுன்னு தான் இருக்குது. எனக்கு பெயிண்டிங்கு என்ன தெரியல, என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறான்னு தெரியல. இங்கே நானும் கலர்லாம் பார்த்தேன், கலரில் மற்ற கண்ட்ரியோட இங்கே உள்ள கார் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது, அப்படியே ரொம்ப பிரைட்டாக இருக்குது. விடடா வீடு பெயிண்ட்டு தான் அப்படி இருக்கும், பார்த்தா காரும் அப்படி தான் இருக்குது. அப்புறம் அந்த உள்ள நேச்சரே கொஞ்சம் நல்ல பிரைட்டாக இருந்துச்சு. இது ரொம்ப ரிச்சான இடம் இது வந்து. அப்புறம் இதோட சின்ன ஒரு ஹிஸ்ட்ரினா வந்து என்னென்னா, நம்ம டைட்டானிக் ஷிப் இருக்குல்ல, 1912 தான் அந்த ஷிப்பு வந்து அது சவுத்தாம்ப்டன் இங்கிலாந்துலேருந்து நியூயார்க்கு தான் இங்கே சேல் பண்ணியிருக்காங்க. போகிற வழியில் கரெக்டாக அந்த சவுத்தாம்ப்டன் எல்லாம் கிளம்பி கரெக்டாக நம்ம வந்து அந்த அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து வர வழியில் தான் கரெக்டாக அந்த நியூ ஃபவுண்ட்லேண்ட் இடத்துல வந்து சிங்க் ஆனது, உள்ளே மூழ்குனுச்சு. அதனால் இது வந்து ஒரு என்ன சொல்கிற ரத்த கலவரமான ஊர் இது வந்து. அப்போ முன்னாடி வந்து போர்ட்டு கிடையாது இங்கே வந்து. எங்கே போட்டு இதுக்கப்புறம் கனடாவுக்கு அப்புறம் ஹாலிஃபேக்ஸுங்கிறதுல தான் போர்ட். அங்கேருந்துலாம் வந்து ரெஸ்கியூ போட்டு இந்த மாதிரிக்கு ஹெல்ப்லாம் கேட்டிருக்காங்க. இங்கேருந்து போகிறதுக்காட்டி வந்து பாதி உள்ளே போயிடுச்சு. அதான் இதுக்கு பக்கத்தில் தான் வந்து உள்ளே மூழ்கினது. இதுக்குள்ளே தான் வந்து ஒரு 1500லேருந்து 1800 பேர் உள்ளே வந்து பேசஞ்சரு. அதில் எத்தனை பேர் உள்ளே போனாங்கன்னு தெரியல. பாதி பாடிலாம் இதுக்குள்ளே போயிடுச்சு. மிச்சம் கொஞ்சம் இருக்க பாடி வந்து ஹாலிஃபேக்ஸில் தான் வந்து அதை வந்து அடக்கம் பண்ணுது. அது எல்லாமே அங்கே இருக்குது, ஹாலிஃபேக்ஸில் இதுக்கு அடுத்த போர்ட்டில் இருக்குது. அப்புறம் பாதி பாடியை வந்து இங்கே கொண்டு போயிட்டாங்க, அது என்னது நியூயார்க் கொண்டு போய் இது பண்ணிட்டாங்க. அதனால் இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வரலாற்று இதான பகுதி இந்த டைட்டானிக் ஷிப்பு. அப்புறம் என்னென்னா வந்து அந்த டைட்டானிக் ஷிப்பை பற்றி நான் அந்த ஷிப்பில் இருக்கனால அந்த தெரிஞ்ச பற்றி சொல்கிறேன். எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா வந்து இங்கே டாக் பண்ணியிருந்தப்போ வந்து எங்கள் இந்த டிவியில் வந்து ஒரு சும்மா நாலேஜுக்காண்டி அதை ப்ரீஃப் பண்ணாங்க. இது எப்படி என்ன நடந்துச்சுன்னு அதை அப்படியே உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன். என்னன்னா வந்து இந்த ஷிப்பு வந்து கொஞ்சம் மூவியில் வந்து டைட்டானிக் மூவினால கொஞ்சம் ஆட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இது ஒரிஜினல் வந்து எப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரேடியோவிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, இது மாதிரி ஐஸ்பர்க் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, போக வேணாம் அப்படின்ற. ஆனால் அவங்க என்ன என்டர்டெயின்மெண்ட் என்ன இருக்காங்கன்னு தெரியல, அதை வந்து ஒழுங்காக லிசன் பண்ணாமல் ரேடியோவை கட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த ஃபுல்லாக ஃபோக்கு பனிமூட்டமாக ரொம்ப பார்க்க முடியல அவங்களால அந்த இதை. அப்போ நான் இந்த கிராசிங் பண்ணி வரையிலே வந்து இந்த எங்கள் ஷிப்பு கிராசிங் பண்ணியில் வரையிலே வந்து இப்போலாம் கேமரா எல்லாமே இருக்குதுல்ல. அப்போக்கெல்லாம் கேமராலாம் ஒன்றும் கிடையாது. வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டு மாதிரி கொஞ்சம் இதாக தான் வந்தாங்க. ஆனால் இந்த கொஞ்சம் பயந்தான் வந்தாங்க, ஹார்ன் மாதிரி அடிச்சுட்டு. அப்போ ஃபோக்கு ஃபுல்லாக கவர் பண்ணால வந்து போய் இடித்ததுக்கு போய் பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. போய் அடித்து வளைச்ச உடனே மேலே போய் வளைச்சிட்டாங்க. கீழே உள்ள பார்ட்ஸ் வந்து அதை வந்து அந்த உரசிருச்சு. உரசினோடனே அதுக்கப்புறம் இதாயிருச்சு.
ரொம்ப ஸ்ட்ராங்கான அது வந்து பனிக்கட்டி. நான் கூட ஐஸ்லேண்ட், கிரீன்லேண்ட்லாம் பார்த்துருக்கேன். அப்படியே மலை மாதிரியே இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு சாதாரண ஐஸுங்கிறோம், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இரும்பு கப்பலே ஒரு இரும்பு தான் வந்து. அதுவே உடச்சி நிமித்தினா எவ்வளோ ஸ்ட்ராங், அது அடித்து நிமித்திருச்சு. இதை வந்து ஒழுங்காக இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க, கேட்கல. அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியல. அப்புறம் வந்து அப்புறம் என்னென்னா வந்து இப்போ இதில் வந்து ஷிப்பில் வந்து என்னென்னா வந்து இதில் வந்து இன்ஜின் டிபார்ட்மெண்ட், டெக் டிபார்ட்மெண்ட் 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ நாங்கள் இது மாதிரி நாங்களாம் வேலைக்கு வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி அது மாதிரி கெஸ்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறது. அப்போ அவங்களுடைய வேலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷிப்பை வந்து குழந்த மாதிரி பார்த்துக்கிறது. அதான் அவங்களுடைய வேலையே வந்து. மோஸ்ட்லி வந்து அந்த அந்த இன்சிடெண்ட் டைட்டானிக் நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்த இன்சிடெண்ட் எல்லாமே வந்து இது கப்பல்னாலே நடக்கவே நடக்காது. ஏன்டா அந்த அளவுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. சோலாஸுங்கிற வந்து சேஃப்டி ஆஃப் லைஃப் அட்ஸின்னு சொல்லி நிறையா கொண்டு வந்து நிறையா பண்ணிட்டாங்க. எல்லாம் செம்ம டெக்னாலஜியாக இருக்குது. இப்போ ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அது நம்ம ஆளுக மேனுவலில் தான் நடந்திருக்கும். என்கிட்ட வந்து அது வந்து குழந்தைய மாதிரி பார்த்துக்குருவாங்க. பசிச்சா சோறு கொடுக்குறது, பால் கொடுக்குறது, பிஸ்கட் கொடுக்குறது, பாத்ரூம் போச்சுன்னா டயப்பர் மாட்டுறது, அது மாதிரி வாட்ச் கீப்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க 4 வருஷத்துக்கு. இவங்க எவனாவது மிஸ்டேக் ஆனதே இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்கும். அதனால் வந்து முழுக்க முழுக்க மேனுவலாக தான் நடக்கும். மற்ற இது மாதிரிக்கே வந்து என்ன அதுக்கு தான் இங்கே ஆளே போட்டிருக்காங்க. இவங்க ரவுண்ட் த கிளாக்கில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து இவங்களுக்கு சரியான சேலரி. இன்ஜின் டிபார்ட்மெண்ட்லாம் சரியான சேலரி இவங்களுக்குலாம். இவங்க அந்த கப்பலை பார்த்துக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு வேலையே. அது நம்ம திருப்பி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, ரீசன் ஆயிடுச்சுன்னா அவங்களாம் நொட்டெல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் நல்லா இதாகும். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, ஆமாம் இது. அப்புறம் வந்து கேப்டன் சொல்லி ஒரு இருப்பாங்க, ஹெட்டு. இங்கே வந்து கேப்டன் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அபாண்டன் ஷிப் இது மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு, ஏதாவது பிரச்சனை அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கேப்டனோட வேலைன்னா சும்மா கப்பலை வந்து சும்மா ரைடு பண்ணுறது மட்டும் வேலை கிடையாது. அந்த சேஃப்டியாக ரைடு பண்ணி எத்தனை மக்களை கொண்டாந்தோமோ அத்தனை மக்களை கரையில் கொண்டு இறக்கி விட தான் அது வேலை. ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் ஒன்று ஆச்சுன்னா அந்த இன்சிடெண்ட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக கொடுத்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த க்ரௌட் கண்ட்ரோல்லாம் பண்ணிக்கின்னு கரெக்டாக கடைசி வரைக்கும் காப்பாற்றி கொண்டு வர வேலை. சப்போஸ் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கடைசி அது எத்தனை பேசஞ்சர் எத்தனை குரூ இருக்காங்களோ எல்லாத்தையும் வெளியே அனுப்பிவிட்டு லாஸ்ட்டு ஆளாத்தையும் கப்பலை விட்டு வெளில வரணும். அதான் கேப்டனோட வேலையே. ஒரு கோஸ்தான் ஒரு கப்பல் எல்லாம் என்ன பண்ணாரு, அவர் இங்கேயே கொண்டு இடிச்சு விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டாப்புல. அவருக்கு அப்புறம் ஜெயிலில் போட்டு என்னமோ பண்ணிட்டாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச சின்ன ஸ்டோரி. இது என்னென்னா வந்து அங்கே உள்ள அந்த என்ன சொல்கிறது, இது அந்த இங்கே உள்ள அந்த நேவி இதில் வந்து அந்த அந்த நாட்டுக்காண்டி உயிரிழந்தவருடைய வந்து அந்த என்ன சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லி போட்டு கொஞ்சம் நாட்டுக்காக உயிரிழந்தவருடைய தியாக காண்டி பாராட்டி ஒரு சிலம் இது அந்த நினைவு இந்த உள்ளதான் இங்கே சமாதி இதில் எல்லாமே இருக்குது. ஆமாம் இது. அப்புறம் வந்து இது வந்து இப்போ தான் கனடாவில் வந்து ஜாயின் ஆயிருக்கு. அதாவது இந்த எலிசபெத் இந்த இதில் இருக்கும் பாருங்கள். இந்த எலிசபெத் அந்த அந்த ராணி என்ன பண்ணியிருக்காங்க, அது மூலியமாக வந்து கில்பர்ட்டுங்கிற வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காரு. இது இந்த இடத்துல இது இருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எலிசபெத் ராணி என்ன பண்ணுச்சு, அது கூட்டியாந்து அதுக்கப்புறம் அது அவங்க காலனியில் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி இவங்க எல்லாம் ஃபைட் பண்ணி இது பண்ணி கடைசியில் வந்து இப்போ கனடாக்குள்ளே வந்துருச்சு. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சூப்பரான, எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆமாம், இதுதான் கனடாக்குள்ளே வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச இதுதான் எனக்கு ஹிஸ்ட்ரி. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி இதுதான். அந்த குயின் எலிசபெத் ஃபவுண்டட் பிரிட்டன்ஸ் ஓவர்சீஸ் எம்பையர்னு சொல்லி அந்த இதுக்கு காலனிக்குள்ளே போயிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இப்போ 1950 வந்துருச்சு. அவ்வளோதான், கனடாவுக்கு வந்தாச்சு. யூரோப்லாம் முடிஞ்சு விட்டுச்சு. அடுத்து கனடாக்கு வந்தாச்சு. அடுத்து எங்கெங்கே போகிறோங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போயே சொல்லிட்டேன்னா சுவாரஸ்யமாக இருக்காது. ஆமாம், அப்போ சுவாரஸ்யமாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஆனால் எதுவுமே ஒரு என்ன சொல்கிறது, வியூஸ் எதுவுமே சரி போவோம் போட்டுக்கிட்டே இருப்போம். என்ன பண்ணுறது. சரி, இப்போ தான் இதெல்லாம் நம்ம பிற்காலத்தில் வந்து பின்னாடி வர சந்ததிகள் பார்த்துக்கிறணும். ஓகே, நன்றி, வணக்கம்.